ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை எஸ்ஐயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தார்ப்பாக்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்வது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தார்ப்பாக்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். வெண்கல கதவுகளை உடைத்து, தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரத்தில் நம்முடைய வாசல்கள் அடைப்பட்டது போல இருக்கலாம், கதவுகள் மூடப்பட்டது போல இருக்கலாம், நம்முடைய வாழ்வினுடைய உயர்வுக்கான காரியங்கள்லாம் அடைப்பட்டது போல இருக்கலாம். ஒரு பக்கமும் வாசல் திறக்காது போல, என்ன செய்வதென்று தெரியல, எதை செய்வென்று தெரியல என்று சொல்லி ஒரு வழிநடத்த இல்லாம நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்ற அந்த காலவேளையில, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைப்பார். உன்னால திறக்க முடியாது, உன்னால உடைக்க முடியாது. ஆனா கர்த்தர் உனக்காக வாசலை திறப்பார். உனக்காக கர்த்தர் உன் வாழ்விலே சத்துரு போட்டு வச்சிருக்கான எல்லா வெண்கல கதவுகளை போன்ற எல்லா அடப்புகளை, தடைகளை, கர்த்தர் அடிமைத்தனங்களை அவர் முறித்து அவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைச்சு அந்த வாசலை உனக்காக நான் திறப்பேன். மனிதர்கள் உன் வாழ்விலே வெற்றி அடைய விடாதபடிக்கு பல தடைகளை உண்டு பண்ணலாம், பல சோர்வுகளை உண்டு பண்ணலாம், பல பிரச்சனைகளுக்குள்ளாய் கொண்டு வரலாம், பல சவால்களுக்குள்ளாய் கொண்டு வரலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, இந்த பிரச்சனைகளை, இந்த சவால்களை, கஷ்டங்களை சீக்கிரத்தில் நீ கடந்து வெளியே வந்துருவ, நீ ஜெயிச்சு வந்துருவ. ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, உன் வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன். இரும்புங்கிறது எதை குறிக்குதுன்னா, கட்டப்பட்ட சூழ்நிலையை குறிக்கிறது, அடிமைத்தனத்தை குறிக்கிறது, வெளியே வரவே முடியாத சூழ்நிலையை காண்பிக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த இரும்பு தாட்பாக்களை நான் முறித்து போடுவேன், உடைத்து போடுவேன், நொறுக்கி போடுவேன். பிசாசு இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கையில நுகங்களை, கட்டுகளை கொண்டு வரும்படி முயற்சி பண்ணுகிறான். ஆனால் வசனம் சொல்கிறது, அவருடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும், அவருடைய அபிஷேகத்தினாலே கட்டுகள் என்ன செய்யப்படும், அறுக்கப்பட்டு போகும். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, சத்துருவ வாழ்க்கையில போட்ட எல்லா நுகங்களை நான் முறித்து, ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக பொக்கிஷங்களையும் புதையல்களை நான் வைத்திருக்கிறேன், அதை நான் உனக்கு கொடுப்பேன். அதோடைய அர்த்தம் என்ன சொல்லணுமா, மறைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தடைகளை மாற்றி உனக்கு காணாத ஆசீர்வாதங்களை, மறைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆண்டவர் சொல்றார், உன் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லுறார். இந்த வார்த்தை ஆண்டவர் கோரேஸ் ராஜாவுக்கு சொன்னது, அவனை ராஜாவாய் மாற்றினார். இந்த கால வேளையில உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தார்ப்பாக்களை முறிப்பேன், இரும்பு தார்ப்பாக்களை முறிப்பேன், தடைகளை மாற்றி போடுவேன், மறைக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களை, தடைபட்டு போன எல்லா